இந்த உலகத்திலே ரொம்ப மோசமான வலி எதுன்னு உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, ரீனல் கோலிக் பெயின் அப்படின்னு சொல்லுவேன். அந்த பெயின் எப்படி இருக்குன்னா, ஒரு கத்தி எடுத்து வயிற்றுல குத்தி அதை மட்டும் எடுக்காம அதை குத்திட்டு அதை அப்படி இப்படி இப்படி இப்படின்னு ஆட்டம்னா எப்படி இருக்கும், அந்த வலி எப்படி இருக்கும், பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேபிள் கனெக்ஷனும் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் ரீனல் கோலிக் பெயின் சொல்லலாம். அந்த ரீனல் கோலிக் பெயின் வந்து அவ்வளோ ரொம்ப சிவியரான ஒரு விஷயம். அந்த ரீனல் கோலிக் பெயின் வந்து என்னன்னா வந்து கிட்னி ஸ்டோன் இருக்குன்னு சொல்றாங்களா ஒரு சிலருக்குலாம். அந்த கிட்னி ஸ்டோன் வந்ததுன்னா வரக்கூடிய வழி தான் இந்த ரீனல் கோலிக் பெயின். அந்த ரீனல் கோலிக் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சிவியரா இருக்கும். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லம்பார் ரீஜியன் இருக்கு பாருங்க, முதுகுத்தண்டு, மெயினா முதுகுத்தண்டுல கீழே அந்த குருத்து தண்டுன்னு சொல்லுவாங்க லம்பார் ரீஜியன்ல. சொல்ல போனா கரெக்டாக நம்ம அம்பிளிக்கல் அந்த தொப்புளுக்கு ஸ்ட்ரெயிட்டா பின்னாடி போஸ்டீரியரா அந்த தொப்புளுக்கு நேரா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வெர்டிபிரேட்ல அந்த லெவல்ல லேட்டரல் சைடில் கொஞ்சம் சைடாக எந்த சைடு கல் இருக்குதோ, எந்த சைடு எந்த கிட்னியில் கல் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பெயின் அங்கே வரும். அந்த இடத்துல ஆரம்பிச்சு அப்படியே முன்னாடி வரும், பின்னாடி இருந்து அப்படியே முன்னாடி வந்து ட்ராவல் ஆகி நம்ம யூரினரி பிளாடர், அதாவது நம்ம பிளாடர் யூரின் ஸ்டோர் யூரினரி பிளாடர் வரைக்கும் வலி வரும். அதுக்கப்புறம் யூரின் பாஸ் பண்ணக்கூடிய நம்மளோட ப்ரைவேட் பார்ட் மூலியமோ அந்த இடத்துலையும் வலி இருக்கும். அவ்வளோ சிவியராக ரொம்ப இருக்கும். அந்த வலி வந்து கீழே தை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும், அவ்வளோ சிவியராக இருக்கும். அதுதான் ரீனல் கோலிக் வலிங்கிறது. ஆக்சுவலாக இந்த ரீனல் கோலிக் வலி வந்து எதனால வருதுன்னா, கல்லோட சைஸ் வந்து ரொம்ப பெருசா டெபாசிட் ஆகுது நம்மளோட கிட்னில. அது டெபாசிட் ஆகி ஒரு டைம் கிட்னிலேருந்து வெளியில வர ஆரம்பிக்கும். வெளியில வரும்போது இந்த பிளேடருக்கும் கிட்னிக்கும் ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டியூப் இருக்கும், மைனூட்டான டியூப். அது பேர் வந்து யூரிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூரிட்டர்ல டிராவல் பண்ணும்போது அந்த யூரிட்டரோட டயாமீட்டரை காட்டிலும் உங்களுக்கு அந்த ஸ்டோனோட டயாமீட்டர் ரொம்ப பெருசா இருக்கும். கிட்னி ஸ்டோனோட டயாமீட்டர் ரொம்ப பெருசா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சில டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோன் மேல அந்த கல்லு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன முள்ளு மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் பட்டுதுன்னா கிழிச்சு பயங்கரமா வலி உண்டாக்கும். அதுதான் வந்து ரீனல் கோலிக் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிவியரா இருக்கும். பட் அது மாதிரி கண்டிஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரமா பயந்து பேனிக் ஆவாங்க. நீங்க பேனிக் ஆகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் எய்டு வந்து அது ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கணும். அதாவது பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் போனா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பெயின் கில்லரோ அது மாதிரி எந்த ஹாஸ்பிட்டல் அவைலபிள் இருக்கோ பெயின் கில்லர் மாதிரி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட நீங்க வந்து அதை வந்து யூஎஸ்ஜி அப்டாமன் ஸ்கேன் எடுக்கணும். யூஎஸ்ஜி அப்டாமன் ஸ்கேன் எடுக்கும்போது அது எந்த லெவல்ல இருக்கு, எந்த சைஸ்ல இருக்கு, அது எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா தெரியும். அந்த 5 mm மேல வந்து ஸ்டோன் இருந்தா இன்னைக்கு மேக்ஸிமம் எல்லாரும் ஆப்ரேஷன் தான் பண்றாங்க. பட் ஆப்ரேஷன் தேவையில்லை. ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை. அது வந்து 2 சென்டிமீட்டர், அதாவது 20 mm 5 mm 4 மடங்கு பெருசு. அவ்வளவு சைஸ், அதாவது 2 mm, அதாவது 2 mm மைன் ஸ்டோன் 2 mmல ஆரம்பிச்சு 20 mm 25 mm வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹோமியோபதியில வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு. ட்ரீட்மெண்ட்னா சும்மா ஜஸ்ட் 1ல இருந்து 2 மாசம், 1 மாசமோ 2 மாசமோ ஆவதுக்குள்ள நீங்க மருந்து எடுத்தீங்கன்னா, மருந்து மட்டும் தான், சர்ஜரி இல்லை, மருந்து எடுத்தீங்கன்னா அதுவே தாராளமா போதும், உங்களோட கல்லை ஈஸியா கரைச்சிடும். நீங்க அடிக்கடி ஆப்ரேஷன் பண்ணணும் தேவையில்லை. இன்னொன்னு ஆப்ரேஷன் பண்றா உங்களுக்கு என்ன ஒரு இஷ்யூனா வந்து அந்த இடத்துல மேபி மறுபடியும் கால்குலேட் வரக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ கத்தி வைக்கிறது என்னைக்குமே ஒரு ஆபத்தான விஷயம் தான். ஸோ அது வந்து ஈஸியாக நம்ம மெடிசனில் வந்து க்யூர் பண்ண முடியும். அது ஹோமியோபதி மெடிசனில் வந்து ரொம்ப ஈஸியாக க்யூர் பண்ண முடியும். ஸோ யாரெல்லாம் இந்த கோலிக் பெயினை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சிவியராக இருக்கும் அப்படிங்கிறவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் யாருக்காச்சும் ரீனல் கோலிக் பெயின் இருக்குன்னா, ரொம்ப சிவியரா இருக்கு, எனக்கு வந்து க்யூர் பண்ணணும், ஆப்ரேஷன் இல்லாமல் நான் வந்து மெடிசன்லேயே க்யூர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட இன்ஸ்டா ஐடி அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு மெசேஜோ அது மாதிரி கொடுத்தீங்கன்னா அதுக்கு மேலே என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணுமோ அதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். என்னோட இன்ஸ்டா ஐடி உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட கமெண்ட்ல வந்து நான் கொடுக்குறேன், நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கிறேன். என்னோட இன்ஸ்டா ஐடி நீங்க பார்க்கலாம். இல்லை இந்த வீடியோவோட கமெண்ட்ல நீங்க வந்து மென்ஷன் பண்ணா கூட போதும், ஐ வில் கான்டாக்ட் யூ கண்டிப்பா. ஏன்னா வந்து சர்ஜரி தான் ஒரே வழி, ரீனல் ஸ்டோன் கிட்னி ஸ்டோனுக்கு வந்து சர்ஜரி தான் ஒரே வழி அப்படின்னா கண்டிப்பா இல்லை. மெடிசன்ல ஈஸியாக கிடைக்க முடியும். 100% அந்த 2 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய பெரிய கல், 2 சென்டிமீட்டர் 20 mm, அந்த 20 mm கல்ல கூட நம்ம ஹோமியோபதி மெடிசன்ல கிடைக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா ஃபியூச்சர்ல அது வராத மாதிரியும் நம்ம எடுக்க முடியும். சைக்காலஜிக்கல் லெவல்ல வந்து கொஸ்டின்ஸ் நாங்கள் கேட்போம், அதுக்கு நீங்க பதில் சொல்லும் போது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். எதனால அந்த ஸ்டோன் வருதுன்னா அது எதனால வருதுன்னு நம்ம வந்து ரெகனைஸ் பண்ணி அதை கரெக்டாக அந்த மெயின்டைனிங் காசு வந்து நம்ம ரிமூவ் பண்ணால் போதும், கண்டிப்பாக அந்த ஸ்டோனையும் வந்து தவிர்த்தரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோன் இருக்கிற ஸ்டோனை வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டோனை வந்து டிசால்வ் பண்ணணும், அதை கரைக்கணும். கரைச்ச பிறகு ஸ்டோன் வராத மாதிரி உங்க உடம்பு ரெடி பண்ணணும். இதுதான் ஹோமியோபதி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யார் யாருக்கெல்லாம் ரீனல் கோலிக் பெயின் இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. அப்பதான் அவங்க குழப்பம் இல்லாம பயப்படாம இருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பை பை.